என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். பணம் வராமல் இருந்தால் மனிதன் கவலைப்படுவான். ஆனால் சிலருக்கு பணம் வருகிறதே, இருந்தும் அது கையில் நிலைக்கவில்லை என்ற உணர்வு இருக்கும். அந்த உணர்வு இன்னும் ஆழமான சிந்தனையை தரும். ஏனெனில் உழைப்பு இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, ஆனாலும் அமைதி இல்லை என்றால் மனம் தன்னை தானே கேட்க ஆரம்பிக்கும். நீ உன் மனதில் பலமுறை கேட்டிருக்கலாம், என்னால சம்பாதிக்க முடிகிறது, ஆனா ஏன் அது தங்கவில்லை என்று. அந்த கேள்வி உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குழப்பத்தை உருவாக்கலாம். ஏனெனில் நீ முயற்சி செய்கிறாய், நீ உன் நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கிறாய். ஆனாலும் மாதங்கள் முடியும் போது கையில் எதுவும் இல்லை என்று தோன்றும். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையில் சில உண்மைகள் மிகவும் மெதுவாக புரியும். பணம் வருவது ஒரு திறமை, ஆனால் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு பொறுமையும் புரிதலும் சமநிலையும் தேவை. வாழ்க்கை அந்த மூன்றையும் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் பணம் நம்மிடம் தங்காமல் போகும். அது நம்மை தண்டிக்க அல்ல, அது நம்மை கற்றுக் கொடுக்க வருகிறது. ஒரு மனிதன் பணத்தின் மதிப்பை உணர வேண்டுமென்றால் சில நேரங்களில் அந்த பணம் அவனுடைய கைகளில் இருந்து வேகமாக போகும் அனுபவம் வேண்டும். ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஒரே இடத்தில் நின்றுவிடாது. ஆனால் அந்த ஓட்டமே அதை சுத்தமாக வைத்திருக்கிறது. அதுபோல வாழ்க்கையிலும் பணம் சில நேரங்களில் வரலாம் போகலாம். அந்த ஓட்டத்துக்குள் தான் மனிதன் வாழ்க்கையின் சமநிலையை கற்றுக்கொள்கிறான். என் தங்கமே, பணம் வருவது மட்டும் வாழ்க்கையின் வெற்றி அல்ல. அந்த பணத்தோடு மன அமைதியும் இருக்க வேண்டும். சிலர் மிகவும் பணம் சம்பாதிப்பார்கள், ஆனால் அவர்களுடைய மனம் எப்போதும் பதட்டமாக இருக்கும். அவர்கள் எப்போதும் இன்னும் வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த ஆசை அவர்களுக்கு அமைதியை தராது. ஆனால் நீ உன் வாழ்க்கையை நேர்மையாக நடத்துகிறாய். உன் குடும்பத்திற்காக செலவு செய்கிறாய், தேவையான இடங்களில் உதவி செய்கிறாய். இந்த எல்லா விஷயங்களும் சில நேரங்களில் உன் பணத்தை தங்க விடாமல் இருக்கலாம். ஆனால் அது உன் மனதை மனிதத்தன்மையுடன் வைத்திருக்கிறது. ஒரு வீட்டில் பணம் இருந்தாலும் அன்பு இல்லையென்றால் அந்த வீடு குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அன்பு இருந்தால் அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அதில் ஒரு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பம் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எதையும் பிடித்து வைத்திருக்க முடியாது என்ற உண்மை. பணமும் அதுபோலதான். அது சில நேரங்களில் நம்மிடம் தங்கும், சில நேரங்களில் நம்மை விட்டு செல்லும். ஆனால் அந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். நீ இன்று அந்த புரிதலின் பாதையில் இருக்கிறாய். பணம் எப்படி வர வேண்டும், எப்படி செல்கிறது, எதை கவனிக்க வேண்டும், இந்த எல்லா விஷயங்களையும் நீ மெதுவாக உணர ஆரம்பிக்கிறாய். ஒரு விதை மண்ணில் விதைக்கப்பட்டால் அது உடனே மரமாக மாறாது. அது ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்தில் அது வேர்களை உருவாக்கும். அந்த வேர் வலிமையாக ஆன பிறகு தான் அது பெரிய மரமாக வளர ஆரம்பிக்கும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இன்று பணம் நிலைக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த அனுபவம் உனக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அடித்தளம் தான் நாளை உன் வாழ்க்கையை நிலையாக மாற்றும். என் தங்கமே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால் அவன் மனத்தின் அமைதி. பணம் இல்லாமல் வாழ்வது கடினம், ஆனால் பணம் இருந்தும் மன அமைதி இல்லாமல் வாழ்வது இன்னும் கடினம். நீ உன் வாழ்க்கையில் அந்த அமைதியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய். அதனால் தான் இன்னும் நீ உன் பாதையை நேர்மையாக தொடர்கிறாய். இந்த உண்மை மிகவும் முக்கியமானது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புரிதல் வரும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ புரிந்து கொள்வாய், பணம் நிலைக்கவில்லை என்று நான் கவலைப்பட்ட நாட்கள் கூட என்னை ஒரு புத்திசாலியான மனிதனாக மாற்றியது என்று. அந்த புரிதல் வந்த பிறகு உன் மனத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. பணம் இன்று வரலாம் போகலாம், ஆனால் உன் உழைப்பு நிலையானது, உன் நேர்மை நிலையானது, உன் முயற்சி நிலையானது.
இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் உனக்கு ஒரு புதிய நிலையை தரும். அந்த நாளில் பணம் மட்டும் அல்ல, மன அமைதியும் உன் வாழ்க்கையில் இருக்கும். அந்த நாளை அடையும் வரை உன் மனதை தாழ்வு உணர்வில் விழ விடாதே. உன் பாதையை அமைதியாக தொடர்ந்தால் வாழ்க்கை ஒருநாள் உன் முயற்சிக்கு பதில் சொல்லும். அந்த பதில் வரும்போது நீ உணர்வாய், நான் இத்தனை நாள் நடந்த பாதை வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த செல்வம் உன்னிடம் வந்தால் பிறகு எந்தச் சூழ்நிலையிலும் நீ உன் மனத்தை அமைதியாக வைத்திருக்க முடியும். அதுவே ஒரு மனிதனின் மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, பணம் வருவது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் அது நம்மிடம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் மனதில் ஒரு அமைதியும் சிந்தனையிலும் ஒரு தெளிவும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் பணம் நம்மை தேடி வந்து கதவை தட்டும். ஆனால் அது சில நாட்கள், சில மாதங்கள் நம்மோடு இருந்து மீண்டும் அமைதியாக வெளியேறி விடும். அந்த நேரத்தில் மனம் ஒரு விசித்திரமான உணர்வை பெறும். என்னிடம் பணம் வருதே, ஆனா ஏன் அது தங்க மாட்டே என்று உள்குரல் கேட்க ஆரம்பிக்கும். நீ அந்த கேள்வியை உன் உள்ளத்தில் பலமுறை கேட்டிருக்கலாம். அந்த கேள்வி உன்னை சிந்திக்க வைத்திருக்கலாம். ஏனெனில் உன் உழைப்பை நீ மறுக்க முடியாது. உன் முயற்சியை நீ மறுக்க முடியாது. ஆனால் அந்த முயற்சியின் பலன் கையில் நீண்ட நேரம் தங்கவில்லை என்றால் மனம் சற்று குழப்பமாகி விடும். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையின் ஓட்டம் மிகவும் ஆழமானது. ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் அது துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் அது சுத்தமாகவும் உயிருடன் இருக்கும். அதுபோல வாழ்க்கையிலும் பணம் ஒரு ஓட்டம் போல வருகிறது, செல்கிறது. அந்த ஓட்டத்தை புரிந்து கொள்ளும் மனிதன் தான் வாழ்க்கையின் சமநிலையை உணர ஆரம்பிக்கிறான். சில நேரங்களில் பணம் நம்மிடம் தங்காமல் போவது ஒரு குறையாக இல்லை. அது ஒரு பாடமாக இருக்கலாம். அது நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு தருணமாக இருக்கலாம். அந்த சிந்தனை தான் மனிதனை புத்திசாலியாக மாற்றுகிறது. ஒரு மனிதன் பணத்தை சம்பாதிப்பது அவனுடைய திறமை. ஆனால் அந்த பணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அவனுடைய அறிவு. அந்த அறிவு ஒரே நாளில் வராது. அது அனுபவத்தின் மூலம் மெதுவாக உருவாகும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை தாமதமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அந்த பாடம் வந்த பிறகு அது வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும். இன்று பணம் கையில் நிலைக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த அனுபவம் உன் மனதில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ இன்று உன் வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். அது ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். ஏனெனில் சிந்திக்காத மனிதன் ஒருபோதும் மாற்றம் காண மாட்டான். ஆனால் சிந்திக்கும் மனிதன் மெதுவாக தனது வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பான். என் தங்கமே, வாழ்க்கையில் பணம் மட்டும் இருந்தால் போதாது. அதோடு சேர்ந்து மன அமைதியும் இருக்க வேண்டும். சிலர் மிகவும் பணம் சம்பாதிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனம் எப்போதும் பதட்டமாக இருக்கும். அவர்கள் எப்போதும் இன்னும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஓட்டம் அவர்களுக்கு அமைதியை தராது. ஆனால் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் உழைப்பை மதிக்கிறாய். உன் குடும்பத்தை கவனிக்கிறாய். உன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறாய். இந்த எல்லா விஷயங்களும் சில நேரங்களில் பணத்தை தங்க விடாமல் இருக்கலாம். ஆனால் அவை உன் வாழ்க்கையை மனிதத்தன்மையுடன் வைத்திருக்கின்றன. ஒரு வீட்டில் பணம் இருந்தாலும் அன்பு இல்லையென்றால் அந்த வீடு வெறுமையாக இருக்கும். ஆனால் அன்பு இருந்தால் அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அதில் ஒரு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பம் தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, வாழ்க்கை நம்மை பல வழிகளில் சோதிக்கும். சில நேரங்களில் அது பணத்தின் மூலம் சோதிக்கும். சில நேரங்களில் அது பொறுமையின் மூலம் சோதிக்கும். அந்த சோதனைகள் எல்லாம் நம்மை உடைக்க அல்ல, அவை நம்மை உருவாக்க வருகிறவை. நீ இன்று சந்திக்கும் இந்த அனுபவம் உன்னை உள்ளிருந்து வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ பணத்தின் மதிப்பை ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். அந்த புரிதல் தான் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரும். ஒரு விதை மண்ணில் விதைக்கப்படும் போது அது உடனே மரமாக மாறாது. அது ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்தில் அது வேர்களை உருவாக்கும்.
அந்த வேர்கள் வலிமையாக ஆன பிறகு தான் அது வெளியில் வளர ஆரம்பிக்கும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இன்று ஒரு அமைதியான வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சிந்தனை உருவாகிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறிய புரிதல் கூட போதும். அந்த புரிதல் வந்த பிறகு உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ புரிந்து கொள்வாய், பணம் நிலைக்கவில்லை என்று நான் கவலைப்பட்ட நாட்கள் கூட என்னை ஒரு விழிப்புணர்வு கொண்ட மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, அதனால் உன் மனதில் தாழ்வு உணர்வு வர விடாதே. பணம் இன்று வரலாம், நாளை போகலாம். ஆனால் உன் உழைப்பு நிலையானது. உன் நேர்மை நிலையானது. உன் முயற்சி நிலையானது. இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு ஒரு நல்ல நிலையை தரும். அந்த நாளில் பணம் மட்டும் அல்ல, மன அமைதியும் உன் வாழ்க்கையில் இருக்கும். அந்த நாளை அடையும் வரை உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. உன் பாதையை அமைதியாக தொடர்ந்தால் வாழ்க்கை ஒரு நாள் உன் முயற்சிக்கு பதில் சொல்லும். அந்த பதில் வரும்போது நீ உணர்வாய், நான் நடந்த பாதை வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி உன்னிடம் வந்தால் பிறகு எந்த சூழ்நிலையிலும் நீ உன் மனதை அமைதியாக வைத்திருக்க முடியும். அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, வாழ்க்கையின் ஓட்டத்தில் மனிதன் பல உணர்வுகளை அனுபவிக்கிறான். சில நேரங்களில் அவன் கையில் பணம் இருக்கும், ஆனால் மனதில் அமைதி இருக்காது. சில நேரங்களில் பணம் குறைவாக இருக்கும், ஆனாலும் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். இந்த இரண்டுக்கும் இடையில் தான் வாழ்க்கையின் உண்மையான பாடம் மறைந்து கிடக்கிறது. பணம் வருவது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது நம்மிடம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய மனமும் சிந்தனையும் பழக்கங்களும் மெதுவாக மாற வேண்டும். நீ சொல்வது போல பணம் வருகிறதே, ஆனால் அது நிலைக்கவில்லை என்ற உணர்வு வந்தால் அது ஒரு தோல்வி அல்ல. அது ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு தான் மனிதனை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பிக்கும். ஏனெனில் அந்த நேரத்தில் தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். எங்கே பணம் வருகிறது, எங்கே செல்கிறது, எது தேவையானது, எது தேவையில்லாதது என்று அவன் மனதில் மெதுவாக கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். என் தங்கமே, கேள்விகள் எழுவது நல்ல விஷயம். ஏனெனில் கேள்விகள் தான் மனிதனை உண்மைக்கு கொண்டு செல்லும். கேள்விகள் இல்லாத மனம் வளராது. ஆனால் சிந்திக்கும் மனம் மெதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ இன்று அந்த சிந்தனையின் பாதையில் இருக்கிறாய். வாழ்க்கையில் பணம் சில நேரங்களில் நம்மை சோதிக்கும். அது நம்மிடம் வந்து நின்று விடாமல் போனால் மனம் சற்று வருந்தும். ஆனால் அந்த அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் கொடுக்கும். அது என்னவென்றால், பணத்தை சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல, அதை காப்பாற்றுவதற்கும் அறிவு தேவை. ஒரு மரத்தை வளர்ப்பது எளிது அல்ல. அதை நட்டுவிட்டால் மட்டும் போதாது. அதை தினமும் கவனிக்க வேண்டும். தண்ணீர் ஊற்ற வேண்டும். பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் அது மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாக மாறும். அதுபோல வாழ்க்கையிலும் பணம் வந்தால் அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று மெதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கற்றல் ஒரு நாளில் வராது. அது அனுபவத்தின் மூலம் தான் வரும். சில நேரங்களில் நாம் தவறு செய்வோம். சில நேரங்களில் நாம் குழப்பப்படுவோம். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் நம்மை புத்திசாலியாக மாற்றும். நீ இன்று அந்த அனுபவத்தின் பாதையில் இருக்கிறாய். பணம் வருவது உன் உழைப்பின் பலன். அது மிகவும் முக்கியமானது. அதே சமயம் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் மனதில் ஒரு ஒழுங்கும் உருவாக வேண்டும். அந்த ஒழுங்கு மெதுவாக உருவாகும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடனே புரியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவை தெளிவாக ஆரம்பிக்கும். இன்று உனக்கு தோன்றும் இந்த கேள்வி நாளை ஒரு புரிதலாக மாறும். அந்த புரிதல் வந்த பிறகு உன் வாழ்க்கை பாதை மெதுவாக மாற ஆரம்பிக்கும்.
என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால் அவன் மனதில் இருக்கும் நம்பிக்கை. பணம் வரலாம் போகலாம், ஆனால் நம்பிக்கை இருந்தால் மனிதன் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். அந்த நம்பிக்கை தான் அவனை முன்னேற வைக்கும். நீ உன் வாழ்க்கையில் இன்னும் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறாய். அதனால் தான் நீ உன் பாதையை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறாய். இந்த உண்மை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பலர் ஒரு சின்ன தோல்விக்கே மனம் உடைந்து விடுவார்கள். ஆனால் நீ இன்னும் சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். அதுவே உன் வலிமை. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அது பெரிய சத்தத்தோடு வராது, ஆனால் மெதுவாக உன் மனதில் ஒரு தெளிவு உருவாகும். அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ உணர்வாய், பணம் நிலைக்கவில்லை என்று நான் கவலைப்பட்ட நாட்கள் கூட என்னை விழித்தெழ வைத்தது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ உன் மனதை காப்பாற்ற முடியும். என் தங்கமே, அதனால் உன் மனதில் தாழ்வு உணர்வு வர விடாதே. உன் உழைப்பை மதித்துக்கொள். உன் முயற்சியை கைவிடாதே. வாழ்க்கை சில நேரங்களில் தாமதமாக பதில் தரலாம், ஆனால் அது பதில் தராமல் இருக்காது. நீ இன்று நடந்து கொண்டிருக்கும் பாதை வீணாகவில்லை. அது மெதுவாக உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ அந்த மாற்றத்தை உணர்வாய். அப்போது உன் மனம் நிம்மதியாக சிரிக்கும். ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை என்னை சோதிக்கவில்லை, அது என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது என்று. அந்த உணர்வு தான் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம். அந்த செல்வம் உன்னிடம் வந்தால் பிறகு பணம் இருந்தாலும் இல்லையாலும் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நடத்த முடியும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு மிகவும் ஆழமான கேள்விகளை கொடுக்கிறது. அந்த கேள்விகள் வெளியிலிருந்து வராது, அவை நம்முடைய உள்ளத்திலிருந்தே எழும். பணம் வருகிறதே, ஆனாலும் அது நிலைக்கவில்லை என்ற உணர்வு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வி உன்னை சற்று அமைதியாக சிந்திக்க வைக்கும். ஏனெனில் உழைப்பு இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, ஆனால் கையில் தங்கி நிற்கும் நிலை இல்லை என்று தோன்றும் போது மனிதன் தன்னையே புரிந்து கொள்ள முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறான். நீ பலமுறை உன் வாழ்க்கையை நினைத்து பார்த்திருக்கலாம். நான் இவ்வளவு உழைக்கிறேன், இருந்தும் ஏன் இது நிலைக்கவில்லை என்று மனதில் கேள்வி எழுந்திருக்கலாம். அந்த கேள்வி உன்னை சோர்வடைய செய்ய வேண்டியதில்லை. உண்மையில் அந்த கேள்வி தான் ஒரு புதிய புரிதலின் ஆரம்பம். என் தங்கமே, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியரைப் போல. சில அனுபவங்கள் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், சில அனுபவங்கள் நமக்கு சிரமத்தை தரும். ஆனால் அந்த இரண்டும் சேர்ந்து தான் மனிதனை வளர்ச்சிக்கு அழைத்து செல்கின்றன. ஒரு மரம் பெரியதாக வளர வேண்டும் என்றால் அது பல காலங்களை கடக்க வேண்டும். வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், சில நேரங்களில் காற்று அதை அசைக்க முயலும். ஆனால் அந்த மரம் அதன் வேர்களை வலிமையாக வைத்திருந்தால் அது எந்த புயலையும் தாங்கிக் கொள்ளும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் இன்று சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பணம் வருவது உன் உழைப்பின் பலன். அது ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் மனதில் ஒரு நிதானமும் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையிலும் ஒரு தெளிவும் வேண்டும். அந்த தெளிவு ஒரு நாளில் உருவாகாது, அது மெதுவாக அனுபவத்தின் மூலம் உருவாகும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை காத்திருக்கச் செய்கிறது. அந்த காத்திருப்பு நேரம் நமக்கு ஒரு சோதனை போல தோன்றலாம், ஆனால் அந்த நேரம் தான் மனிதனை உள்ளிருந்து வலிமையாக்குகிறது. காத்திருக்கும் போது தான் அவன் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். நீ இன்று அந்த புரிதலின் பாதையில் இருக்கிறாய். பணம் எங்கு வருகிறது, எங்கு செல்கிறது, எதை கவனிக்க வேண்டும், இந்த எல்லா விஷயங்களையும் உன் மனம் மெதுவாக ஆராய ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஆராய்ச்சி தான் ஒரு மனிதனின் உண்மையான வளர்ச்சி. சில நேரங்களில் மனிதன் வெளியிலிருந்து வெற்றியை தேடுகிறான்,
ஆனால் உண்மையான வெற்றி அவன் உள்ளத்தில் தான் உருவாகிறது. அந்த வெற்றி என்னவென்றால் மன அமைதி. அந்த அமைதி இருந்தால் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியும். என் தங்கமே, பணம் வருவது நல்லது. ஆனால் அது மட்டும் வாழ்க்கையின் முழு அர்த்தம் அல்ல. மனிதன் தனது குடும்பத்தை கவனிப்பது, தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது, நேர்மையாக வாழ்வது, இந்த விஷயங்களே அவன் வாழ்க்கையின் அடித்தளம். நீ இன்று அந்த அடித்தளத்தை அமைதியாக கட்டிக்கொண்டு இருக்கிறாய். அது வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அடித்தளம் வலிமையாக இருந்தால் நாளை அதன் மீது ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய புரிதல் வரும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ உணர்வாய், பணம் நிலைக்கவில்லை என்று நான் கவலைப்பட்ட நாட்கள் கூட என்னை ஒரு புத்திசாலியான மனிதனாக மாற்றியது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ உன் மனதை உடையாமல் காப்பாற்ற முடியும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் நாம் மெதுவாக நடக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் ஓய்ந்து சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். நீ இன்று அந்த பயணத்தில் இருக்கிறாய். உன் பாதை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியானது. அந்த உறுதி இருந்தால் வாழ்க்கை ஒரு நாள் உன் முயற்சிக்கு பதில் சொல்லும். அந்த பதில் வந்த பிறகு நீ புரிந்து கொள்வாய், நான் சந்தித்த எல்லா சிரமங்களும் வீணாகவில்லை. அவை என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தன என்று. அந்த உணர்வு தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி. அந்த வெற்றி உன்னிடம் வந்தால் பிறகு பணம் இருந்தாலும் இல்லையாலும் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நடத்த முடியும். என் தங்கமே, அதனால் உன் மனத்தில் இருக்கும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. உன் உழைப்பை மதித்துக்கொள். உன் முயற்சியை கைவிடாதே. வாழ்க்கை சில நேரங்களில் தாமதமாக பதில் தரலாம். ஆனால் அது பதில் தராமல் இருக்காது. ஒரு நாள் நீ அந்த பதிலை காண்பாய். அந்த நாளில் உன் இதயம் அமைதியாக சிரிக்கும். ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், நான் நடந்த பாதை வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். என் தங்கமே, வாழ்க்கையை நிதானமாக கவனித்து பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு மெதுவாக புரியும். மனிதன் நினைப்பது போல எல்லாம் நேராக நடைபெறாது. சில நேரங்களில் நாம் மிகவும் முயற்சி செய்கிறோம், அதற்கான பலன் உடனே நமக்கு கிடைக்காது. சில நேரங்களில் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்கிறோம், ஆனால் வாழ்க்கை திடீரென்று ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்து விடும். இந்த மாற்றங்களின் நடுவே தான் வாழ்க்கையின் ஆழமான பாடங்கள் இருக்கின்றன. பணம் வருவது நல்ல விஷயம். அது உன் உழைப்பின் அடையாளம். ஆனால் அது நிலைக்கவில்லை என்ற உணர்வு வந்தால் மனம் சற்று தளர்ந்து விடும். என்ன தவறு நடக்கிறது என்று உன் உள்ளம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த கேள்வி வந்தால் அதை பயப்பட வேண்டியதில்லை. உண்மையில் அந்த கேள்வி தான் ஒரு விழிப்புணர்வு. அது உன்னை வாழ்க்கையை ஆழமாக பார்க்க தூண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் பலர் பணம் சம்பாதிப்பார்கள். ஆனால் பணத்தை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் மிக குறைவு. பணம் என்பது ஒரு சக்தி போல. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கு நிறுத்த வேண்டும், எங்கு காத்து வைத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் மெதுவாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த கற்றல் அனுபவத்தின் மூலம் தான் வரும். சில நேரங்களில் பணம் நம்மிடம் நீண்ட நாட்கள் தங்காது. அது வந்தவுடன் வேறு தேவைகளுக்காக செல்கிறது. குடும்பம், பொறுப்பு, அவசர நிலை, வாழ்க்கையின் தேவைகள், இவை எல்லாம் அந்த பணத்தை மெதுவாக எடுத்துச் செல்கின்றன. அப்போது மனிதன் சற்று வருந்துவான். ஆனால் அந்த வருத்தம் ஒரு உண்மையை காட்டும். நாம் வாழும் வாழ்க்கை எவ்வளவு பொறுப்புகளால் நிரம்பியுள்ளது என்பதை அது உணர்த்தும். நீ உன் குடும்பத்தை கவனிக்கிறாய். தேவையான இடங்களில் செலவு செய்கிறாய். உன் பொறுப்புகளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறாய். இந்த எல்லா விஷயங்களும் சில நேரங்களில் பணத்தை தங்க விடாமல் இருக்கலாம். ஆனால் அவை உன் மனிதத்தன்மையை காப்பாற்றுகின்றன. என் தங்கமே, ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் அவன் கையில் இருக்கும் பணம் அல்ல.
அவன் மனதில் இருக்கும் கருணை, பொறுப்பு, நேர்மை, இந்த மூன்றும் தான் உண்மையான செல்வம். இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை ஒருநாள் அவனுக்கு மற்ற எல்லா விஷயங்களையும் தரும். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளில் இருக்கும். அந்த இருள் அது அழிந்துவிடும் இடமல்ல, அது வளர ஆரம்பிக்கும் இடம். அந்த இருளுக்குள் தான் அது வேர்களை உருவாக்குகிறது. பின்னர் ஒரு நாள் அது மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதேபோல உன் வாழ்க்கையிலும் இன்று சில குழப்பங்கள் இருக்கலாம். பணம் வருகிறதே, ஆனாலும் அது தங்கவில்லை என்ற உணர்வு இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் உன் உள்ளத்தில் ஒரு புதிய புரிதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த புரிதல் தான் நாளை உன் வாழ்க்கையை நிலையாக மாற்றும். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கும். சில விஷயங்கள் உடனே நமக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் தாமதமாக வரும். ஆனால் தாமதமாக வரும் விஷயங்கள் நமக்கு மிகவும் ஆழமான அர்த்தத்தை தரும். நீ இன்று உன் வாழ்க்கையை சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய். அது மிகவும் பெரிய விஷயம். ஏனெனில் சிந்திக்காத மனிதன் ஒருபோதும் வளர முடியாது. ஆனால் சிந்திக்கும் மனிதன் மெதுவாக தனது வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள ஆரம்பிப்பான். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதில் ஒரு தெளிவு உருவாகும். அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த நாளில் நீ உன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கலாம். அப்போது நீ புரிந்து கொள்வாய், பணம் நிலைக்கவில்லை என்று நான் கவலைப்பட்ட நாட்கள் கூட என்னை விழித்தெழ வைத்தது என்று. அந்த உணர்வு வந்த பிறகு உன் மனதில் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. ஏனெனில் அந்த அமைதி இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ உன் மனதை உடையாமல் காப்பாற்ற முடியும். என் தங்கமே, அதனால் உன் மனதில் தாழ்வு உணர்வு வர விடாதே. உன் உழைப்பை மதித்துக்கொள். உன் முயற்சியை கைவிடாதே. வாழ்க்கை சில நேரங்களில் தாமதமாக பதில் தரலாம். ஆனால் அது பதில் தராமல் இருக்காது. நீ இன்று நடந்து கொண்டிருக்கும் பாதை வீணாகவில்லை. அது மெதுவாக உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ அந்த மாற்றத்தை உணர்வாய். அப்போது உன் மனம் அமைதியாக சிரிக்கும். ஏனெனில் அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை என்னை சோதிக்கவில்லை, அது என்னை உருவாக்கிக் கொண்டிருந்தது என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் உன்னிடம் வந்தால் பிறகு பணம் இருந்தாலும் இல்லையாலும் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நடத்த முடியும். அந்த அமைதி தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி.